எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. 10 முறை தோந்த பழனிசாமிக்கு ஓட்டு போடலாமா? நான் கேட்கிறேன். ஒரு தடவை ஜெயிச்சாரா? இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் கேஸ் இருக்குதா? பவானி சாகர் 2000 கோடிக்கு ஃபேக்டரி, அட்டை ஃபேக்டரி. இங்க சிங்கம்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்தியூர் இருந்து அம்மாப்பேட்டை போற வழியில 3000 கோடிக்கு அங்க சேகோ ஃபேக்டரி. எத்தனை நான் கேட்கிறேன்? 5000 கோடி இங்கே. 50 லட்சம் கோடி சம்பாதிச்சு உங்களுக்கு ஆசை தீரல. புரட்சி தலை அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன். ராத்திரி வரைக்கும் நான் தான், காத்தால தான் மாறி போச்சு. ஏன்னா பொட்டி அந்த ஆளு கையில் இருந்து எனக்கு பொட்டி இல்லை. ஆனா நான் பார்த்தேன் காலையில் இந்த அம்மா சசிகலா என்கிட்ட கேட்டாங்க, சரி பரவாயில்ல யாரோ தந்துட்டு போலாங்க, கட்சி உடையாரு பார்த்துக்கலாம். நாங்கள் விசில் மட்டும் விசில் ஒரு நிமிஷம் விசில் அடிக்க வேண்டாம் ப்ளீஸ். ஏன்னா அந்த அம்மா விசில் அடிக்காது கண்ணு. அந்த அம்மா சொன்னாங்க, சரி நீங்க என்ன சொல்றீங்க இப்போ செங்கோட்டையன் அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்லம்மா கட்சி உடையாரு பார்த்துக்கலாமா அப்படின்னு. காத்தால இந்த அம்மாளுக்கு கன்விஷன் கொடுத்தாச்சு. இந்த அம்மா கூப்பிடுறாங்க, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையிலும் சொல்லிட்டாரு. கவலையிலும் தோலை தட்டி இப்படி பிடிச்சாங்க. திடீர்னு பார்த்தா மலைப்பாம்புழுது மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தர் விழுந்தார், அப்படியே நீந்திட்டு வந்தார் பாருங்க. நானே எந்திரிச்சு சேர்ல இருந்துட்டு, எங்கடா மலைப்பாம்பு எங்க இங்க வந்துருச்சாடு, எங்க அந்த ரிசார்ட்ல மலைப்பாம்பு இருக்கு மாட்டேங்க, கடலோரம் அது எங்க வந்துருச்சாடு இருக்குன்னு நினைச்சேன். காலை பிடிச்சி கெஞ்சிட்டு, இவள் யார் என்னை கொண்டு வருவதற்கு, இவள் யார் எனக்கு முதலமைச்சர் ஆக்குவதற்கு, எனக்கு தனி தகுதி இருக்கிறார். இப்படி எவனா சொல்லுவானா? அதுக்கு மேல ஒண்ணு, 18 பேர் ஓட்டு போட்ட டிடிவி கழட்டி விட்டாரு, அவரை நீக்கிட்டாரு. 11 பேர் ஓட்டு போட்டா ஓபிஎஸ் கழட்டி விட்டாரு. இவரை காப்பாத்தின பிஜேபிக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டாரு 24. அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னா, இங்க பிரேமலதா விஜயகாந்த் ராஜ்யசபா கொடுக்கிறார், அவிலுக்கு காலி பண்ணிட்டார். ஆனா என்ன பாவம் பண்ண அண்ணாமலை, இந்த அண்ணாமலை எங்கன்னா ஐபிஎஸ் ஆபீசர் பிஜேபி இருக்கார், அவர் நீக்கினா தான் நான் வருவேங்கிறான். என்னையா உலகம்? எவனுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இவர் கொள்ளையடிக்கிறதுக்கு 50 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிட்டு பார்த்தா ஒன்னு 50 லட்சம் கோடி வேணுங்கிறார். இந்த கருப்பை மட்டும் மீண்டும் ஜெயிச்சா என்ன, இந்த நாடே அழிஞ்சு போயிடும். சுயநலம் திமிரு அகங்காரம். இதுக்கு எனக்கு பக்கத்துல பல கோடி ரூபாய்க்கு எங்க மில் இருக்குதான். எங்க சம்மந்தி ஃபேக்டரியா, அவர் எங்காச்சும் சண்டை பண்ணி விட்டுறாத. இன்னும் மரியாதை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அம்மா அவர்கள் இவருக்கு அமைச்சரா கொடுத்த போது இவருடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மகன் அங்க தலைமைச் செயலகம், அம்மா முதலமைச்சராக வந்திருக்காங்களே, தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். செங்கோட்டையனுடைய மனைவி அவர்களும் அவருடைய மகனும் போய் அம்மா கிட்ட பேசினாங்க. பேசிக்கிட்டு படிக்கிறது கீழே இறங்கி பதவி போயிட்டு பதவி உருட்டு விட்டாங்க. அம்மாவுக்கு விசுவாசமானவனா? அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தா பதவி எடுப்பாங்களா? அது என்ன புகாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்க. இவர் எப்போ ஏற்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியுமில்ல? அதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா என்னுடைய பதவிக்கு அது சரியா இருக்காது. ஆக அந்த புகார் கொடுத்த உடனே அம்மா உடனடியா நீக்கிட்டாங்க. பிறகு என்னை அழைச்சி சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஆளு கட்சியில் வச்சிருக்கதே தப்பா போச்சு. நான் ஒரு குடும்பத்தில் மனைவியும் மகனும் என் வாழ்க்கையில புகார் கொடுத்தது இவரு தான் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட ஆளை, நீக்கப்பட்ட ஆளை நான் முதலமைச்சராகி என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா வீதியில போன கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோக்கி இருக்குது அந்த ஆளுக்கு? என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் ஏதாவது பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யார் கொடுக்க போறா? உண்மையால எனக்கு ஒரு காலத்தில் நல்ல நண்பராக தான் இருந்தார். நான் இல்லைன்னு நான் மறுக்கல. அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றே அல்லது அன்றை மறப்பது நன்று 2000 ஆண்டுக்கு முன்னே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போனார். இது மாதிரி மனிதர்கள் எல்லாம் மன்னிக்க முடியுமா? இப்ப எங்க போயிட்டாரு? அங்க போய் துண்டை அணிவிக்கிறாரு, கேவலம் துண்டை போய் வாங்குறாரு. இப்ப யாரு போட்டா வச்சிருக்காரு?
அதிலெல்லாம் கை தேர்ந்தவர். சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்காரு. நீ என்னை பத்தி கேவலமா பேசுற. திரு செங்கோட்டையன் அவர்களே, நீ 100 நாள் ஜெயில் இருந்துட்டு வந்திருக்கிற. வந்துட்டு இருந்தார்ல, நீ யோக்கியமானாலா? சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு இருக்குது, பேசுன அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிமா செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். ஜாக்கிரதையாரு, நீ பேசணும். பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்களே, நான் எப்பேற்பட்டவனு உனக்கு தெரியாது. என்னுடைய முகம் ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. எதுக்கும் துணிஞ்சுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. திரு செங்கோட்டையன் அவர்களே, நான் வடக்க தேவை. உனக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு தேவை. என்னால விசில் அடிக்கிறது போனா அப்படித்தான் பேச்சு வரும். ஆமா, பணம் பிடிக்க ஆத்துல விட்டுட்டாங்கிறாங்க. அவ்வளவு பணம் மிஞ்சி போய் கிடக்குது. ஆனா ஒருத்தருக்கு ஒரு பைசா தர மாட்டார். ஒரு டீ கொடுப்பார். எல்லாம் போனா டீ கொடுப்பார். அது ஆளை போல டீ கொடுப்பார். நல்ல வெள்ளை சட்டை போட்டு பணக்காரன் இருந்தா அதுக்கு ஒரு டீ, அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டீ கொடுப்பாரு. இவரை பத்தி தெரியும். இது செங்கோட்டையன் அவர்களே, உங்க தொகுதியில் நீ ஜெயிக்க முடியும் பாரு. செங்கோட்டையா, விளையாட்டு நினைக்காத. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பிரயோஜனமே இல்லை. மரியாதை கொடுக்க வேணுமா? மரியாதை கொடுக்க தகுந்தாளா? என்னைக்கு சிறுமியா பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கு அப்படி செல்வாக்கு இழந்துட்ட. தனிப்பட்ட முறையில் பேசுனா நிறைய இருக்குதுங்க. டிவியில போட்டு விட்டுருவேன். கோபியில நடமாட முடியாது. இந்த வீதியில, கோபி வீதியில அத்தனை பேர் காரி துப்பிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. விளையாட்டா நீ நினைச்சிடாத. என்னைக்கு வீக்கில் தான் சேனை எடை போட்டுறாத. நான் முதலமைச்சர் இருக்கும் போது யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னா எல்லாமே அப்பவே வச்சிருக்கிறேன். அதுக்கு மிந்தி நீ என்னென்னலாம் ஆட்டம் போட்டேன்னு அத்தனையும் எல்லாமே இருக்குது. திரு செங்கோட்டையன் அவர்களே, ஜாக்கிரதையா பேசுங்க. அரசியல் நீதியா சந்திங்க. நாங்க பதில் சொல்ல தயார். செங்கோட்டையனுக்கு நன்றியே இல்ல, கொஞ்சம் கூட ஈரம் இல்ல. அப்படி ஏங்க இவர் பேசலாமா? அத வேற யாரும் பேசினா வேற, இவர் பேசலாமா? கண்ணாடி எடுத்து தான் முகத்தை பாத்துக்கிறது இல்ல. நீங்க யாருக்கு துரோகம் பண்ணிட்டு நன்றி இல்லாம நீங்க பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இது வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். கட்சியில பார்த்தீங்கன்னா என்ன தூக்கி வெளில போட்டாரு, நான் தான் முதலமைச்சர் ஆக்குனேன். அந்த விசுவாசம் நன்றி இருக்கணுங்க மனுஷருக்கு, யாரா இருந்தாலும். நான் ஒரு கிராமத்துல உங்க வீட்டுல தண்ணி குடிச்சேன்னா அடுத்த முறை எப்ப வந்தாலும் இந்த இடத்துல இந்த வீட்டுல இவங்க வீட்டுக்கு போனோம்ல நம்மன்னு நினைச்சு பாப்பேனா. உங்களுக்கு அந்த நினைப்பே இல்லையே. யாருமே இருக்க கூடாது, தான் மட்டும்தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இது எங்க போய் விடும்? சட்டசபைக்குள்ள இவரெல்லாம் காலடியா எடுத்து வைக்க கூடாது. இவங்கெல்லாம் முதலமைச்சர் கொடுத்தவங்களையே தூக்கி போடுற நீங்க இந்த மக்களை என்ன பண்ணுவீங்க? நான் அதை உங்க நினைப்புக்கே விட்டுறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.